வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மஹிந்தவுக்கு 10 வீடுகள் வாங்கி கொடுக்கவும் மக்கள் தயார், சாமரசம்பத் தசநாயக்க தெரிவிப்பு. புதிய ஆட்சியில் பார்போமிட் இல்லை, அமைச்சரின் அதிரடி. முன்னாள் ஜனாதிபதிகளின் சொகுசு வீடுகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். ரஷ்ய ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள ட்ரம்ப். வவுனியா மாநகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில். லங்கா டைல்ஸின் 2க்கு 2 ஃப்ளோர் டைல்ஸ், 2க்கு 1 வால் டைல்ஸ். உங்களுக்காக லங்கா டைல்ஸ் 2க்கு 1 அளவிலான டைல்ஸ்களில் 40% பிரம்மாண்டமான விலைக்கழிவுடன். அதேபோன்று லங்கா டைல்ஸின் 2க்கு 2 டைல்ஸ்கள் 40% பெரும் விலைக்கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் ஜெய்ராம் சர்மிக். இலக்கம் 7, முதலாம் குறுக்கு தெரு, வவுனியா. தொடர்புகளுக்கு 07718534778. மாபெரும் விலைக்கழிவு. தொடர்பான இலங்கை செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினால் அவருக்கு 10 வீடுகளையும் மக்கள் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள வீட்டை எடுத்தால் அதை 44 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு விட முடியாது. விஜயராம பகுதியில் அவ்வளவு அதிக விலைக்கு யாரும் வீட்டை வாடகைக்கு எடுக்க மாட்டார்கள். அவ்வாறு செய்ய முடியும் என்றால் சீனர்களுக்குத்தான் அது சாத்தியமாகும். மஹிந்தவின் வீட்டை விடுவிக்க அவர் தயாரெனில் மக்கள் அவருக்கு 10 வீடுகளை கொடுக்க தயாராகி இருக்கிறார்கள் என சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் மஹிந்த ராஜபக்ச தற்போது 80 வயதை அடைந்துள்ள நிலையில் அவரது பாதுகாப்பு நீக்கப்பட்டாலும் மக்களின் ஆதரவு அவருக்கு எப்போதும் கிடைக்கும். ஜனாதிபதி அனுர மஹிந்தவுடன் மோதுவதை விடுத்து அவரின் மகன் நாமலுடன் மோதுங்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகளுக்கு சட்ட ரீதியில் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை பலவந்தமான முறையில் இடைநிறுத்தினால் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏனெனில் அது சட்ட ரீதியான ஆவணமாகும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை முதல் நாள் விவாதத்தில் உரையாற்றிய தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட எம்பி கவிந்திரன் கோடீஸ்வரன் முன்வைத்த கடந்த அரசாங்கம் வழங்கிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக கூறிய இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் பேசுகையில், தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான எமது அரசாங்கம் புதிதாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் எவற்றையும் வழங்கவில்லை. வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் பெரும்பாலானவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்டவையாகும். அத்துடன் அவ்வாறு வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் குறித்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஹன்சாட்டில் பதியப்பட்டுள்ளது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் சட்ட ரீதியில் வழங்கப்பட்டுள்ளதால் அது சட்ட ரீதியான ஆவணமாகும். அரசியல் ரீதியில் விருப்பமில்லாவிடனும் அதனை ரத்து செய்வது சட்ட ரீதியிலான சிக்கல்களை ஏற்படுத்தும். அரசாங்கத்துக்கு பலவந்தமான முறையில் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய முடியாது. இவ்வாறான பழைய குப்பிகளை கிளீன் செய்யவே முயற்சிக்கிறோம் என்றார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சொகுசு வீடுகளை வழங்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள கணிசமான செலவுகளை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மாதாந்தம் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டில் வசிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மாதாந்தம் 0.9 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடொன்றில் வசித்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீடு தொடர்பில் மாதாந்தம் 4.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியானதாகவும் அது ஒரு ஏக்கருக்கும் அதிகமானது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்க வீடொன்றை ஏற்காத முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்ததுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது அரசாங்க வீட்டை அண்மையில் கையளித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஹேமா பிரேமதாசவுக்கும் சில காலத்திற்கு முன்னர் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை திருப்பி வழங்கியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல்வாதிகளுக்கான தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கு தமது நிர்வாகத்தின் அர்ப்பணிப்பையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இடம்பெற்ற முதலாவது கலந்துரையாடல் வெற்றிகரமாக அமைந்திருந்ததாகவும் அதன்படி இரு கட்சிகளையும் இணைப்பதற்கான உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளையும் இணைப்பது மற்றும் அதன் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த வாரத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கலந்துரையாடலுக்காக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரள, ருவன் விஜயவர்தன, ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டார, திச அத்தநாயக்க மற்றும் கபீர் ஹஷீம் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரியளவிலான அரசியலை உரிமையாளர்கள் சிலர் நெல் கையிருப்பை மறைத்து வைத்திருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டாலும் அது பொய் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டினுள் வருடாந்த அரிசி தேவை மற்றும் நெல் உற்பத்தி தொடர்பில் அரசாங்க தரவுகளில் கடுமையான திரிபு காணப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக இம்முறை அரிசி இறக்குமதியில் சிக்கலான ஒரு நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஒரு பருவத்திலிருந்து அடுத்த பருவத்திற்கு சேகரிக்கும் இருப்புகளை முறையாக சந்தைக்கு வெளியிடுகிறார்கள் எனவும் அவர்களின் அரிசி ஆலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் அவ்வாறான அரிசி அல்லது நெல் கையிருப்புகள் மறைக்கப்பட்டிருந்தமை வெளியிடப்படவில்லை. பிரதான ஊடகம் ஒன்றின் அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த பருவத்தில் இருந்து அரிசிக்கான அதிகபட்ச விலை அதே அளவில் பராமரிக்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் அந்த கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் அரிசியை விற்க எந்த வாய்ப்பும் வழங்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த கட்டுப்பாட்டு விலையில் விற்கக்கூடிய விலையில் நெல் வாங்குமாறு ஆலை உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அன்ருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்க பதிவு இல்லாமல் நெல் இருப்பு வைப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தை தாம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் குடிசார் மற்றும் சுற்றாடல் சங்கத்தின் முயற்சியால் உருவான த நெயில் அண்ட் இன்ஜினியர்ஸ் டயஸ்ட் இதழ் வெளியீடு நாளைய தினம் இடம்பெற உள்ளதாக ஏற்பாட்டு குழு அறிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஏற்பாட்டு குழு குறித்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் குறித்த குழு மேலும் தெரிவிக்கையில் 2019 யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் முயற்சியால் குறித்த ஆய்வு இதழ் வெளியிடப்பட ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் அந்த முயற்சி கோவிட் தொற்றின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதலாவது இதழ் கடந்த 2023ஆம் ஆண்டு உலக விஞ்ஞானங்கள், திண்ம கழிவு, தொழில்சார் முயற்சிகள் என பல்வேறு துறைசார் ஆய்வுகளை உள்ளடக்கி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த இதழின் ஆக்கங்கள் தொடர்பில் பல தரப்பினரது விமர்சனங்களையும் ஆலோசனைகளுக்கும் அமைய மூன்றாவது இதழ் பாடசாலை மாணவர்களையும் உள்வாங்கி அவர்களது ஆக்கங்களையும் உள்ளடக்கிய வகையில் வரவுள்ளது. குறிப்பாக கணித எண் தொடர்பான கட்டுரைகள், புதிதாக பல்கலைக்கு செல்லும் மாணவர்களுக்கான ஆலோசனைகள் அடங்கியதாகவும் வலம் பெறவுள்ளது.
யாழ் பல்கலையில் எதிர்வரும் 23ஆம் தேதி நாளைய தினம் வெளியிடப்படவுள்ள இந்த இதழின் வெளியீட்டு விழாவில் வடக்கின் ஆளுநர் வேதநாயகன் பிரதம அதிதியாகவும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் சிறப்பு அதிதியாகவும் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மக்கள் இருப்பிடங்களிற்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் உள்ளக போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை இரணைமடு குளம் வான்பாய்ந்து வருவதுடன் குளத்தின் சகல வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. கனகாம்பிகை குளம், கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வான்பாய்ந்து வருகின்றன. இதனால் வெளியேறும் வெள்ள நீரும் மக்கள் குடியிருப்புகள் உள்ளக வீதிகளை கடந்து செல்கின்றன. வெள்ளம் வடிந்தோடும் நிலையில் கண்டாவளை, கோரக்கண்கட்டு, முரசுமோட்டை, ஊரியான் உள்ளிட்ட தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும், குளங்களை பார்வையிடும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் இடர் முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தி வருகின்றது. இதேவேளை குறித்த சீரற்ற வானிலையால் சரிந்து விழுந்த மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் அரச மர கூட்டு தாபனத்தினர் விரைந்து செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நீர்ப்பாசன குளமாக காணப்படும் உன்னிச்சை குளம் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெய்த கடும் மழையின் காரணமாக உன்னிச்சை குளத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக உன்னிச்சை குளத்திட்ட முகாமையாளர் மேகநாதன் தெரிவித்துள்ளார். இதனால் மட்டக்களப்பு மாவட்டம் பெரிதும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனால் உன்னிச்சை குளத்தை அண்டி காணப்படும் தாழ் நிலங்களில் காணப்படும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிபதிக்கான தனது பதவி உயர்வு குறித்து அரசியல் அமைப்பு குழுவுக்கு விண்ணப்பித்தும் அது தொடர்பில் கண்டுகொள்ளாத அரசு நீதிபதி இளஞ்செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக தீவக சிவில் சமூகம் குற்றம் சாட்டியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே குறித்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் ஆகியோர் இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் அவர்கள் மேலும் கூறுகையில், இலங்கையின் சிறந்த நீதிபதிகளுள் ஒருவரும் தற்துணிவாக அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது தீர்ப்புகளை வழங்கி நீதிபதியை எதிர்பார்த்த மக்களை ஆற்றுப்படுத்திய நீதிபதி இளஞ்செழியனுக்கு பாரபட்சமான வகையில் இந்த அரசு பதவி உயர்வு வழங்காது பழிவாங்கியுள்ளது. இதை ஏற்க முடியாது. நீதிபதி இளஞ்செழியன் தனது 27 ஆண்டுகால நீதித்துறையின் பதவி காலத்தில் பல்வேறு தீர்ப்புகளை அச்சமின்றியும் பாரபட்சமின்றியும் வழங்கியதால் இலங்கை மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கான பதவிகள் அந்தந்த காலகட்டத்தில் வழங்கப்படாது அரசுகளால் திட்டமிட்ட வகையில் தட்டி கழிக்கப்பட்டு வந்தது. இதன் உச்சமாக தற்போது அனுர அரசும் தகுதிகள் அனைத்தும் இருந்து திட்டமிட்டு அவரது பதவி உயர்வை தடுத்து ஓய்வு நிலைக்கு தள்ள முயற்சித்துள்ளது. இதை எமது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. அந்த வகையில் அரசு குறித்து பழிவாங்கலை கைவிட்டு அவரது பதவி உயர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இதே நேரம் அவ்வாறான சூழலை அரசு உருவாக்காது விட்டால் சிவில் சமூகங்கள் ஒன்றிணைந்து வீதிக்கு இறங்கி போராடும் நிலை வரும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் கனகரத்தினம் விந்தன் கூறுகையில், கடந்த காலங்களில் நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஜேவிபி செய்த செயற்பாடுகள் அனைத்தையும் எமது மக்கள் நன்கு அறிவார்கள். அதே நேரம் அவர்கள் தமிழ் மக்களை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ள விரும்புவதில்லை. அவ்வாறான தரப்பினர் இன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி தமிழ் மக்களை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏமாற்றுகின்றது. மறைமுக பழிவாங்கல் போக்குடனும் செயற்படுவதாக மக்கள் கூறுவதை காண முடிகின்றது. ஆனால் ஆட்சியை கைப்பற்ற அனுர தரப்பு மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அத்துடன் தென்பகுதியை போன்று தமிழ் மக்களையும் அவரவர் பகுதிகளுக்கேற்ப பதவி நிலைகளில் பாரபட்சம் பாராது நியமிக்க வேண்டும்.
இதேவேளை யாழ் கலாச்சார மத்திய நிலையத்தின் பெயர் மாற்றம் குறித்து கூறுகையில், யாழ் கலாச்சார மத்திய நிலையமானது EPTP யாழ் மாநகரை ஆட்சி செய்த காலப்பகுதியில் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் ஒரு குறியீடாக இந்திய அரசின் நிதி உதவியுடன் நிர்மாணம் செய்யப்பட்டது. இது அன்று யாழ் மாநகர சபையை ஆட்சி செய்த EPTP-யினர் பிரேரணையாக கொண்டு வந்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் எதிர்க்கட்சியாக இருந்தும் கூட அந்த முயற்சி எமது மக்களின் கலாச்சாரத்தை கொண்டதாக இருந்தமையால் அதனை முழுமையாக ஆதரித்து வரவேற்றிருந்தோம். ஆனால் இன்று அதன் பெயர் மாற்றப்பட்டுள்ளது வருத்தம் அளிக்கின்றது. இதேவேளை இது தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை சுமந்து நிற்கும் ஒரு வரலாற்று கூடமாகும். இந்த பெயர் மாற்றம் இந்திய அரசின் செயற்பாடாகவோ அல்லது அரசின் செயற்பாடாகவோ இருந்தாலும் அதை மாற்றியமைக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. இதைவிட தமிழுக்கு கடைசி நிலை வழங்கப்பட்டமை மற்றும் அந்த சம்பவம் திரை நீக்கம் செய்யும் போதுதான் தனக்கு தெரியும் என அமைச்சர் ஒருவர் தெரிவித்தமை வேதனையான விடயம் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது உலகச் செய்தி. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்றார். இந்நிலையில் உக்ரைன் போர் குறித்து செய்தியாளர்களுடன் நேற்று பேசிய ட்ரம்ப், ரஷ்ய ஜனாதிபதி புடினை எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராகி இருப்பதாகவும் அவர் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால் அதிகமாக பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், போர் ஒருபோதும் தொடங்கி இருக்கக்கூடாது. திறமையான ஜனாதிபதி இருந்திருந்தால் போர் நடந்திருக்காது. நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் உக்ரைனில் ஒருபோதும் போர் நடந்திருக்காது. நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ரஷ்யா போருக்கு சென்றிருக்காது. புடினுடன் எனக்கு மிக வலுவான புரிதல் இருந்தது. மக்களை அவமதித்த பைடனை புடின் அவமதித்துள்ளார். பைடனை எந்த நேரத்திலும் சந்திக்க தயார். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள். இது ஒரு கொடூரமான சூழல். பெரும்பாலானோர் ராணுவ வீரர்களாக மாறிவிட்டார்கள். நகரங்கள் இடிந்த இடங்களாக காணப்படுகின்றது. உக்ரைனில் அறிவிக்கப்பட்டதை விட அதிகளவான மக்கள் பலியாகியுள்ளனர். உண்மையான எண்ணிக்கையை வெளியிடாததற்கு உங்களை குறை சொல்லவில்லை. வெளியிட விரும்பாத அரசை குறை கூறுகின்றேன். உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதம் அளிக்கப்படுமா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. புடினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். அமைதியை விரும்புவதாக உக்ரைன் ஜனாதிபதி என்னிடம் கூறினார். இரு தரப்பினரையும் எந்த நேரத்திலும் சந்திப்பேன். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க விரைவில் முடிவு காண விரும்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. 2025 IPL தொடரில் பங்கெடுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியின் தலைவராக ரிஷப் பண்ட் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பரில் இடம்பெற்ற ஏலத்தில் பண்ட் லக்னோ அணியால் IPL வரலாற்றில் அதிக விலையாக 27 கோடி இந்திய ரூபாவுக்கு வாங்கப்பட்டார். லக்னோ அணியின் முதல் 3 பருவத்திலும் KL ராகுல் தலைவராக செயற்பட்ட நிலையில் முதல் 2 தொடர்களிலும் பிளே ஓவர் வரை முன்னேறிய அந்த அணி கடந்த ஆண்டில் 7வது இடத்தையே பிடித்துள்ளது. இந்நிலையில் பண்ட் IPL-இல் 2வது அணிக்காகவே தலைவராக செயற்பட உள்ளார். முன்னர் அவர் டில்லி அணியின் தலைவராக இருந்தார். இந்நிலையில் டெல்லியில் ஒப்பந்தத்தை நீடிக்காத நிலையிலேயே அவர் லக்னோ அணியால் வாங்கப்பட்டுள்ளார். பண்ட் 2016 தொடக்கம் டில்லி அணிக்காக ஆடியதோடு 2021 IPL தொடக்கம் அந்த அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். எனினும் கார் விபத்தில் காயமடைந்ததன் காரணமாக 2023 தொடரில் அவர் விளையாடவில்லை. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம். Tidak.